she was like, I found a nice house but has no furniture. And I'm like, and then you go to IKEA and you get the furniture. And then the broker goes like, rich people, they don't buy furniture in IKEA. No, but intelligent people do. நாங்கள் இன்னைக்கு ஐக்கியா போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல டைட்டில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஐக்கியா ஹைதராபாத் மக்கள் எல்லாம் ஐக்கியாவை பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம சென்னை மக்கள் வந்து ஐக்கியாவை வந்து நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் நாங்கள் வீடியோவில் காட்டுறோம், உங்களுக்கு காட்டுறதுக்கு நாங்கள் இருக்கோம். ஸோ ஐக்கியா எப்படி இருக்குது, ஐக்கியாவில் என்னென்னலாம் இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இதுதான் இந்த ஐக்கியா. இங்கே வந்து ஃபர்னிச்சர் எல்லாம் வித்தியாசமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. என்னன்னு உள்ள பார்ப்போம். முதல்ல இந்த ஐக்கியாவுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, ஒரு மனிதரோட பேர் தான் அது வந்து இங்குவார் கம்பார்டு அப்படின்றது அவரோட பேர் ஐக்கியக்கு. வந்து அவர் இருந்த ஃபார்ம் பேரா, அவர் வளர்ந்த ஃபார்ம் பேரா. அது வந்து எம்டாடு. அதுக்கப்புறம் வந்து அகுன் நாடு ஏதோ ஒன்று, அவங்க ஊர் பாஷை பற்றி ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாரு. நான் வைக்கிட்டா டிபிஎம்சின்னு நான் வைக்கிட்டா, பங்கவாலாஜி மாங்காடு சென்னை நான் ஒன்று கிரியேட் பண்ணட்டா. இப்போ இப்படி கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ உள்ள என்ன இருக்கு, ஃபர்னிச்சர் படி அதாவது ரொம்ப புகழ்றாங்க, உள்ள நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்படின்னு. என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். அப்படி நீங்களும் கூட பார்ப்பீங்க. போலாமா? இதான் இந்த ஐக்கியா, அதாவது மால் மாதிரி இருக்கு. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபர்னிச்சர்ஸ்க்காக. ஏன் பேச மாட்டேன்? பார்த்தீங்கன்னா எஸ்கலேட்டர்லேயே வந்து நம்மளுக்கு ஆரஞ்சு புழிகிறது போட்டுருக்காங்க பாருங்க. அதாவது இங்கே போகும்போதே ஷாப்பிங் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் போல. ஒன்லி 139 rupees. பார்த்து 99க்கும் இருக்கு, 139க்கும் இருக்கு. கனவுகளோடு நிலவின் துணையில் நான் உறங்கினேன். தீராத ஆசைகள் ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாம். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்னாலேயோ இங்க பாருங்க. அதாவது இந்த ஃபர்னிச்சர்லாம் இந்த பில்லோ கவர் ஆகுது. ஒரு ஃபர்னிச்சர் சேல் பண்றதுக்கு அது நம்ம வீட்டில் எப்படி இருக்கும்ன்றத அப்படியே ஒரு வீடு செட்டப்ல பாஸ் ஆப்பிள்னு சொல்லிட்டு ஆப்பிளே ஊட்டா பாஸ், அந்த மாதிரி நம்ம வீட்டில் எப்படி செட்டப் இருக்கும்ன்ற மாதிரி இவங்க ஃபர்னிச்சர் வைக்கிறாங்க. ஆமா, ஐக்கியா. ஸோ இந்த டேபிள்லாம் சேலுக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு வீடு செட்டப்லேயே பண்ணி செல் பண்ணுறாங்க. ஸ்ரீதானா வாங்கலாமா? பார்க்கலாம். அங்கே பாரு பெட்ரூமு. அது பெட்ரூம். படுக்கலாம், உறங்கலாம், தூங்கலாம். கரெக்ட்டா சொன்னீங்க. பாருங்க. இல்ல பரவாயில்லை. பெட்ரூம் செட்டப்புக்கு பெட்ரூமே போட்டாங்க பாருங்க. இந்த பெட் மேலே உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு. பெட் மேலே உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு. ஓ இதுவா? ஆஹா. ஸ்காட்டிஷ், இது என்ன ஸ்வீடிஷ் நேம்ல இருக்கு. ஃபர்க்லா. நைஸ். சப்ஸ்கிரைப். பார்த்தீங்களா, அந்த தலகாணி ரேக்கு நியூ லோவர் பிரைஸ் 149 ரூபா. தலகாணி ரேக் கிடையாது, தலகாணி வர அந்த பிரைஸ். குஷன் கவர். அதாவது பாருங்க, பாத்ரூம் செட்டப். அருமை அருமை. ஓ இங்கே பாருங்க, இந்த குழாய் 8000.
35,000 இந்த டிராயர் வச்ச இது ஸ்டாண்டு. டப்பா ஷோகேஸ் கபோர்ட். நல்ல இனோவேட்டிவா இருக்குல்ல. பெட்ரூம்னா அப்படியே பெட்ரூம் செட்டப்பே வச்சு இங்க பாருங்க, லிவிங் ரூம் செட்டப். இதான் ஹால், ரொம்ப பெருசு. சோஃபா போட்டுக்கலாம், படுத்துக்கலாம், உட்கார்ந்துக்கலாம், படிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இப்படி உட்காந்து டிவி பார்க்கலாம். டிவி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இல்ல, ஆனா டிவி வச்சிருக்க டேபிள் சேலுக்கு இருக்கு. இப்படிதான் ஒரு பொருளை விற்கணும். எல்லாமே மேல இருந்து கீழே எல்லா பொருளுக்குமே பிரைஸ் டேக். நம்ம வீட்டுல எப்படி இருக்கும் பாருங்க, இந்த டேபிள் அதோட பிரைஸ் டேக். அது ஒரு தூரத்துல இருந்து ஒரு வியூ காட்டுறேன். அது ஒரு வீட்டுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா இப்படிதான் இந்த எங்களோட பொருளெல்லாம் இப்படிதான் நீங்க செட்டப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அருமையா இருக்குல்ல. இனோவேட்டிவா இருக்கு. இது அடுத்த ரூம். இது வந்து ஸ்டடி ரூம் போல. அதாவது இந்த புக்கு சேலுக்கு இல்லை, இந்த டேபிள் 13,000 சொச்சம். ஒரு ரூமும் நீங்க எப்படி எப்படிலாம் பாருங்க. இந்த சோஃபா 70,000. நல்லா ஒரு மாதிரி ஒரு பிஸ்கட் ஸ்மெல் வருது நல்லா இந்த இடத்துல. நல்லா இருக்கு, பிளசண்டா இருக்கு. என்ன பிரீதா, லேண்டன் வாங்க போறியா? 600 rupees. 600ஆ? நீ தூக்கிட்டு எங்க போறது? நைட்ல தான் முன்னாடி வந்து அப்படின்னு காமிக்கணும். கிட்ஸ் ரூம் நினைக்கிறேன். ஓ, இது வந்து அதாவது லிவிங் டைனிங்னு இருக்கிற மாதிரி ரூம் அந்த மாதிரி. இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு ரூமோட செட்டப் தான். எதுவுமே அந்த ஃபர்னிச்சர் தனியா இல்லாம ரூம் ரூமா. I'll tell you like how to use it. Okay. Sit and sleep. ஏண்டா அப்புறம் என்ன இங்க சவரம் பண்ற வேலையா நடக்கும்? போடா போய் அடுத்த செக்ஷனை காட்டு போ. அதுக்கு தான் இந்த பெட். Thank you. அதுக்கப்புறம் இந்த டிவி வந்து பார்க்க இந்த மிரர் வந்து நம்மளையே அழகா காமிக்கும். அதுக்காக காட்லியே ஃபுல்லா காமிக்கும். வாங்கிடலாமா நம்ம வீட்டுக்கு? வீட்ல வாங்கணும். அப்புறம் பாருங்க அப்படியே ஒரு வீடுங்க. ஓ, we have a washroom also. இதாய பாத்ரூம், இதான் எல்லாம். அம்மா கொலை பண்ணிடுவோம் நீ. போடா உள்ள, போடா உள்ள, போடா. ஐயோ அயலே. Not used for display. இங்க கூட வந்து எவனோ யூஸ் பண்ணிருக்கான் டெக்ஸ். அதனால அவன் வந்து And this is mirror, washroom mirror. நம்மள அழகா காமிக்கும். And also we have tube light. டியூப் லைட் தெரியுது. தந்தா தண்ணி வருமா? வரல. பிளம்பிங் கனெக்ஷன் உனக்கு எல்லாம் போட்டு கொடுப்பாங்க டிஸ்பிளேக்கு. இங்க வந்து குளிக்கிறதுக்கு. ஓ, நான் இங்க வந்து சமையல் செய்யறது நினைச்சேன். எடுத்துட்டு குளிக்கலாம். எது எங்கெங்க நடக்கணுமோ அதாவது அங்கங்கதான்டா நடக்கும். படுத்தாதடா போடா. ஓகே ஓகே, நானே திரும்ப நினைச்சேன். ஒண்ணும் இல்ல. இங்க ஒரு வாஷிங் மிஷின் இந்த செட்டப் ரூம். This is store room. ஸ்டோர் ரூமா? எல்லாமே நம்மளோட காய போடுறதுக்கு போட்டுக்கலாம். இங்க பாருங்க அந்த கிளிப் கூட. என்ன பாரு பாருங்க, அந்த வாஷ் மிஷினுக்கு பவுடர் கூட ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு டப்பா. அந்த டப்பாவோட பிரைஸ் எவ்வளவு? அந்த டப்பா 229 ரூபா. அதாவது நம்ம வீட்டுக்குள்ள இது இங்கதான் போகணும். அப்ப நமக்கு என்ன தெரியும்? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டப்பா பார்த்தா இது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியாதான். இந்த டப்பாவோட யூசேஜே இங்கதான், வாஷிங் மிஷின் வைக்கிற இடத்துலதான் சூப்பரா பண்ணிருக்காங்க. அங்க நிக்கிறாங்க ஐக்கியா.
நெக்ஸ்ட் ரூம். The thing is ஒரு சின்ன செட்டப்ல சின்ன ஸ்பேஸ்ல how we can create our room அழகா மாடர்னா எப்படி வந்து நம்ம செட்டப் பண்ணலாம்ட்டு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி. இவ்வளவு பெரிய டப்பா, இவ்வளவு பெரிய இது 7400 தானாடி? ஆனா இப்ப இருக்க மக்கள் என்ன சொல்றது, நம்ம அது பண்ணி காமிச்சாதான் வாங்குறாங்க. அது சும்மா காமிச்சா அவங்களுக்கு தெரியாது இது எதுக்காக யூஸ் பண்ணணும்னு. இப்போ இந்த சேரை வந்து சும்மா வச்சிருந்தாங்க வச்சுக்கோங்களேன், இது என்னப்பா சேர் எல்லாரும் தூக்கி போட்டு அடிக்கிறேன்னு நினைச்சுப்பாங்க. ஒரு லிவிங் ரூம்ல இப்படி ஒரு டேபிள் இருந்தா we can imagine okay நம்ம ஒரு வீட்ல இப்படி வைக்கலாம் ஓகே அந்த மாதிரி. இல்லன்னா நம்ம ஒரு வீடு கட்ட போறோம்னா இந்த சின்ன ஸ்பேஸ்ல how we can build our home அப்படின்ற மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி ஃபார்ம் ஆகும். or else we can purchase from here also. சரிங்க மேடம். அர்ஜுன், அதாவது இந்த ஜெர்சி இல்ல, ஆனா இந்த ஃப்ரேம் காசு. எப்படிங்க இப்படி யோசிக்கிறாங்க? இந்த ஹெல்மெட் சும்மா பிரைஸ் என்னன்னு தெரியல. எல்இடி லேம்ப். ஓ இது லேம்ப் போல. இந்த 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 மனுஷன் முகம் வந்து லேம்ப். நைஸ். கம் லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் ரூம். ஒரு வழியா வெறும் ஃபர்னிச்சர் மட்டும் விற்கிற மாதிரி இடம். இங்க வந்து ஒன்லி ஃபர்னிச்சர்ஸ் தான் இருக்கு. அந்த ரூம் செட்டப் இன்னும் இல்லை. நல்லா இருக்கா? விதவிதமான ஃபர்னிச்சர். இது செல்ஃப் சர்வீஸ் பாயிண்ட். நம்மளே வந்து ஐக்கியால வந்து ஃபுல்லாவே செல்ஃப் சர்வீஸ் தான். நம்ம வந்து பிக்னிக் மாதிரி வந்து பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு போயிடலாம். மற்ற நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மாதிரிலாம் வந்தா பின்னாடியே ஆள் வந்துட்டே இருப்பாங்க. நம்மளுக்கே இருக்கும், ஐயோ நம்ம வேற வாங்க மாட்டோம், சுத்தி பார்க்க தானே வந்தோம் அப்படின்ட்டு. இங்க அந்த கஷ்டம் எல்லாம் வேணாம், ஜஸ்ட் சுத்தி பார்த்தோமா போனோமா அப்படின்ட்டு இருக்கலாம். தட்ஸ் பெனிஃபிட். அப்போ நீங்க எதுவும் வாங்கல? இது ஃபுல்லா சோஃபா காசு, விதவிதமான சோஃபா. எனக்கு வந்து சொல்றதுக்கே கொஞ்சம் வெக்கமா இருக்குது. ஸ்பான்சர்ட் போஸ்ட் இல்லை ஸ்பான்சர் அப்படின்னு அப்படிலாம் எதுக்கு சொல்றேன்? இன்னும் எனக்கு ஸ்பான்சர்ஷிப் வர அளவுக்கு ஒரு தகுதியே இல்லை யூடியூப்ல. இட்ஸ் நாட் ஸ்பான்சர் போஸ்ட். நான் எப்படி சொல்றது, சும்மா ஐக்கியா வந்தோம் வீடியோ பண்ணலான்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்களா கைஸ், ஃபுல்லா விதவிதமான சோஃபா. ஒரு சோஃபா மாதிரி இன்னொரு சோஃபா இல்லவே இல்லை. அதுதான் நான் இங்க கவனிச்சேன். எல்லாமே ஒரு வித்தியாசமா இருக்கு. ஓப்பன் ஃபார் ஸ்டோரேஜா? அதை ஓப்பன் பண்ண. இதுமா இது சோஃபா அங்க பாரு. கூல் மழை மாதிரி சோஃபாக்குள்ள ஒரு சோஃபா, ஒரு ஸ்டோரேஜ். ரைட்டு. நான் சொன்னேன்ல ஒரு சோஃபா மாதிரி இன்னொரு சோஃபா இல்லவே இல்லை பாருங்க. எல்லாமே கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. என்ன தரையில போடுற பெட் பாரு, யூனிக்கா இருக்குது. தவிர்த்து எல்லா கடையிலயும் கிடைக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் மாடர்னா அப்படி இருக்கு. நம்மளோட வீட்டுல அது வச்சோம்னாவே ஸ்டைலிஷா. ஓ இங்க பாருங்க, இது விக்கிறது குஷன் கவர். ஆனா மொத்த தலகாணியே வச்சு விக்கிறான் பாருங்க. எவ்வளோ இவன், அதாவது ப்ராடக்ட்டை விட அந்த ப்ராடக்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுலதான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரீதா thank you for our 500 subscribers. வஞ்சிர போகுது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க வந்து திரும்ப ரூம் செட்டப். பிரீதா இங்க பாரு, மால்டீவ்ஸ். மால்டீவ்ஸ் அதே மாதிரி. இது வந்து கிச்சன் நினைக்கிறேன். கிச்சன் மிரர் நல்லா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு பாருங்க மிரர். ஸோ இந்த யூடியூப் வீடியோ எதுக்காகனா, ஸோ சென்னையில் இருக்கவங்க கான் கம் டு ஹைதராபாத் அண்ட் பர்ச்சேஸ் ஹியர், கரெக்டா? ஸோ நாங்கள் காமிக்கிற இது எல்லாமே இந்த சோஃபாஸ் இந்த மாடல்லாம் நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இதை கொடுத்து கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த பிக் அவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபர்னிச்சர் இதை கொடுத்து எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு அவங்க பண்ணிக்கலாம். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு மேல எல்லாருக்கும் பொறாமடா.
ஆடியோனா ரீஃபில் பண்ணிக்கலாம். ஆர்டரே எவ்வளோ அழகாக இருக்கு. கைஸ், வெல்கம் பேக் டு த பார்ட் 2 ஆஃப் திஸ் ஐக்கியா டூர் வீடியோ. இங்கே பாருங்க, நீ கிண்ணிக்குளம் ஜூஸ் போட்டு வந்தேன்னா கிச்சன் டி. இப்போ நீ உனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நீ கிச்சன் பக்கமே வர போகிறதில்ல. இந்த மாதிரி கிச்சனில் வேலை செய்யும் ஆம்பளைங்களுக்கு பாண்டானா என்ன தமிழ்ல? பார்ட் 2 பைத்தியம் முடிச்சு ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த படத்தில் கூட பார்ட் 2க்கான லீடு கொடுத்து வச்சுருக்காங்க. போதும் சாமி, இதுக்கே தாங்காது.